காலம், இந்த காலம், இவ்வளவு காலம், இந்த காலம் பொன்னானது என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஏங்க காலம் பொன்னானதுன்னு சொல்லணும்? காலம் எப்படின்னா பின்னாடி போகவே போகாது, முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அது ஏன் பொன்னானதுன்னு சொல்லணும்னா, நம்ம பொண்ணுடைய விலையும் தங்கத்துடைய விலையும் பின்னாடி போறதே இல்ல, என்ன ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கு, முன்னாடி 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 ஏறிட்டே இருக்கு. அதனாலதான் காலம் பொன்னானதுன்னு சொல்லியிருக்காங்களோ என்னமோ. என்ன அதனால இந்த காலம் பொன்னானதுன்னு சொல்லும் போது, இந்த காலம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதல் மூச்சு விடுவதில், மூச்சு எடுப்பதிலிருந்து இது காலம் நம்மை தொடர்ந்து வருகிறது. இந்த காலத்தை எப்படியோ எப்படியெல்லாம் போட்டுறோம் நம்ம. என்ன இன்னைக்கு காலம்ங்கிறது காலத்துக்கு வர வேணும், நேரத்துக்கு வர வேணும்னு சொல்றான். என்ன காலத்துக்கு வர வேணும்னு சொல்றான். காலத்தை கழிக்காதே சொல்றான். பொழுதுபோக்குன்னு சொல்லும் போது காலத்தை வீணா கழிக்காதேன்னு சொல்றான். அப்ப இந்த காலம்ங்கிறது எத்தனை விஷயங்களிலே நம்மை தொடர்ந்து இருக்கிறதுன்னா, அது 1 2 சொல்லவே முடியாது.